அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு ஒரு வெற்றி வீரர் என்னும் துணை தலைப்பின் கீழ் இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்களை, பல முகங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன். இயேசு உலகின் மீது வெற்றி கண்டார், இயேசு சாவின் மீது வெற்றி கண்டார், இயேசு அழுகையின் மீது வெற்றி கண்டார் என்றெல்லாம் உங்களோடு பகிர்ந்தேன். இன்று இயேசு எதிரிகள் மேல் வெற்றி கொண்டார் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கொலோசையர் திருமடல் 2ஆம் அதிகாரம் 15வது இறைமொழி ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி, பலருக்கும் அதிக அறிமுகம் இல்லாத ஒரு இறைமொழி. அதை வாசிப்போம். கொலோசையர் 2:15 சொல்லுகிறது, தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைக்கலன்களை கிறிஸ்து பிடுங்கிக் கொண்டு அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. இது இயேசுனுடைய வெற்றி பவனி. இயேசு வெற்றி பவனியாக செல்கிறார். தன்னுடைய எதிரிகளை அவர் இகழ்ச்சிக்குள்ளாக்குமாறு ஊர்வலமாக இழுத்து சென்றார். பாருங்க, இப்போ இந்த இயேசுடைய எதிரிகள் யாரு? அதிகாரம் கொண்டோர், ஆட்சியாளர்கள். அப்போ நாம் இவங்க ஆட்சியில் இருப்பவங்க, பதவியில் இருப்பவங்க, அந்த பொருள் அல்ல. இவர்களெல்லாம் இருளின் ஆற்றல்கள், இறைவனுக்கு எதிரான ஆற்றலுடைய பெயர்கள் தான் ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர் என்று இன்னும் பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன விவிலியத்தில். இவர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள். இவர்கள் மனிதர்களாகவும் இருக்கலாம், மனிதர் அல்லாத ஆற்றல்களாகவும் இருளின் ஆற்றல்களாகவும் இருக்கலாம். இவர்கள் மீது இயேசு வெற்றி கொண்டார். இவர்களுடைய படைக்கலன்களை பிடுங்கி கொண்டார். பாம்புக்கு பல்ல பிடுங்கிற மாதிரி இயேசு எதிரிகளுடைய பல்லை பிடுங்கி விட்டார். நம்முடைய அன்னை மரியா பாம்பை மிதிக்கிற சுரூபத்தை, படத்தை நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். அன்னை மரியா பாம்பை மிதித்து விட்டார், எனவே நாம் எல்லாருமே மிதிக்கலாம் என்கிற அருமையான ஒரு செய்தியை அந்த காட்சி நமக்கு காட்டுகிறது. எனவே அன்னை மரியா பாம்பை மிதித்தது போல கிறிஸ்து எதிரிகளுடைய படைக்கலங்களை பிடுங்கி கொண்டு அவர்களை ஊர்வலமாக இழுத்து சென்றார் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி காட்சி. அதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த பவனியிலே நாமும் செல்கிறோம். அதான் முக்கியம். இயேசு நம்முடைய எதிரிகள் மீதும் வெற்றி கொள்கின்றார். நம்முடைய எதிரிகள் என்றால் நம்முடைய உறவினர்கள், நண்பர்களை நாம் நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற எதிரிகள், இறைவனிடமிருந்து நம்மை பிரிக்கின்ற எதிரிகள். ஏன், நம்முடைய அலைபேசி, சமூக ஊடகங்கள், அதெல்லாம் இந்த பட்டியலை சேர்த்துக்கலாம். இவற்றின் மீது இயேசு வெற்றி கொள்கிறார். அதான் முக்கியம். இன்று நம்மை இறைவனிடமிருந்து பிரிக்கின்ற சமூக ஊடகங்கள்,